பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நாளிலும் கூட ரொம்ப அழகான ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். அருமையான வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேரு இதைதான் நம்ம செய்ய மாட்டேன்றோம். ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அங்க என்ன செஞ்சிருவோம், என்ஜிஓலயோ இல்ல ஊழியம் செய்யறாங்க இல்லையா, அந்த ஊழிய செய்யக்கூடிய நபரோடைய இணைந்து நாம் செய்யறோம். நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. இங்க நம்ம காணிக்கை அனுப்பி நிறைய குடும்பத்தை தாங்குகிறோம், இல்லைன்னு சொல்லல, குறையும் சொல்லல. ஆனா தனிப்பட்ட முறையில நாம் தேடி கொடுப்பது எப்படி? அப்படியே டேபிள்ல சொகுசா உட்கார்ந்துட்டு நம்ம கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்குது? டேபிள் அப்படியே சொகுசா உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த காரியங்களை ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி வேலை வாங்குற மாதிரி இருக்குது. அதை விட நாம் இறங்கி அந்த வேலையை செய்யும் போது மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். பிரியமான சகோதரனே சகோதரியே, இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியமே அதுதான். 2 அங்கி இருக்கிறவங்க, அதாவது நமக்கு நிறைய துணி இருக்குது, அந்த துணிய தூக்கி தூக்கி எங்கெங்கயோ தூக்கி போடாம நீட்டா அதை துவைச்சு மடிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு இல்லாத நபர்களுக்கு நாமே போய் கொடுத்தோம்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அதே போல உணவும் குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டீங்களா? உணவு நிறைய வேஸ்ட் பண்ற நாட்கள்ல இல்லையா? அப்படிப்பட்ட உணவுகளை கூட இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யலாம். அது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், நிறைய செலவு பண்றோம், ஆனா ஏழை ஜனங்க, அதாவது இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. உணவும் சரி, உடையும் சரி, மற்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, நாமே இறங்கி செய்யணும். அதான் நான் சொல்ல வரேன். அங்க இங்கன்னு கொடுப்பதை காட்டிலும் கொடுங்க, வேண்டான்னு சொல்லல. சபை மூலமா உதவி செய்யுங்க, ஒரு சில சுவிசேஷங்கள் மூலம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதையும் உதவி செய்யுங்க. ஆனா அதை காட்டிலும் நான் என்ன சொல்றதுன்னா, வேலை செய்யறீங்களோ பிசினஸ் செய்யறீங்களோ, நீங்க இறங்கி மனசார அந்த ஏழை ஜனங்களை பார்த்து இல்லாதவர்களுக்கு நீங்க கொடுத்து உதவி செய்யும் போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமான ஜனமே, அந்த காரியம் நமக்கு ரொம்ப பெரிய சமாதானத்தை கொடுக்கும். அந்த காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்களேன். சின்ன சின்ன காரியம் தான், இது உங்களுக்கு அற்பமாய் தெரியும். ஆனா இந்த சின்ன காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க, மிகுந்த சமாதானம், மிகுந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் மாறுவீர்கள். அப்படிதான் ஒரு நாள் கர்த்தருடைய இருதயத்துல ஒரு சின்ன காரியத்தை நினைவாய் வைத்தார். என்ன அப்படின்னா, ஒரு கேக் வாங்கிட்டு போய் அந்த பீஸா கட் பண்ணி இல்லாதவங்களுக்கு நீயே பார்த்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. 2 நாள் ஆயிடுச்சு, 2 நாள். அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கும் போது உணவை நீ என்ன செய், சாப்பாடு பார்சல் பண்ணி இல்லாதவங்களை நீயே தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னு சொன்னாரு. தேடி கண்டுபிடிக்கும் போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். பிரியமான சொல்லுங்க, தயவு செய்து நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடி கண்டுபிடித்து கொடுத்து பாருங்க. பெரிய சமாதானம், பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்து இந்த நாட்கள்ல நடத்த ஆவலாக இருக்கிறார். அதுவும் இல்லாம இந்த மாதிரி சில விஷயங்கள்ல கர்த்தர் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார். என்ஜிஓல போய் பண்றது, ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து பண்றது நல்லதுதான். ஆனா அதை விட நீங்க தனிப்பட்ட முறையில போய் கொடுத்தா மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதுக்கு ஒரு நாள் இல்ல ஹாஃப் டே வாச்சு ஒதுக்குங்க. கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இனி வரக்கூடிய நாட்கள் அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே எங்கள் உணவையும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கணும் சுவாமி. தகப்பனே, இந்த உணர்வை இதோ நீர் கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லாதவர்களை தேடி கண்டுபிடித்து கொடுத்து பாருங்க. மிகுந்த சமாதானத்தை நீங்க அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.